வழிவடக்கில் சித்திரை புத்தாண்டுக்குள் பாதையை விடுவிக்க கோரும் மக்கள். தனியார் காணிக்குள் தற்காலிக பாதை அமைக்க முற்படும் ராணுவம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று முதல் பெய்து வரும் கடும் மழை காரணமாக தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம். ஒருவருக்கு 3 கோடி ரூபாய் அதிரடியாக ரத்து செய்யப்பட்ட ஓய்வூதியம். தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மாகாண சபை தேர்தல் வேண்டும் என ஒப்பாரி வைப்பதனால் பிரபாகரனை ஏற்க மறுக்கின்றனர். முபாரக் முப்தி. ஆனந்த சங்கரை குறித்த விடயத்தை அவையில் அம்பலப்படுத்திய நிசாம் காரியப்பர். நீதிக்கான காத்திருப்பும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும். எஸ். ஸ்ரீதரன். இலங்கையின் மீள கட்டியெழுப்பும் திட்டம் மீதான சர்வதேச நம்பிக்கையை பிரித்தானிய துணை பிரதமரின் விஜயம் உறுதிப்படுத்துகிறது. ஜனாதிபதி. ராணுவத்தினரின் ஓட்டுநர் பயிற்சி எதிர்த்து நள்ளிரவு முதல் தொடர்ந்து சாரதிகள் வேலை நிறுத்தம். பசிலை முதலில் நீதிமன்றத்தில் நிறுத்துங்கள். ராஜபக்சர்களுக்கு ஆளும் தரப்பு பதிலடி. பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு செல்லும் வீதி ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் உள்ளமையினால் தற்காலிகமாக தனியார் காணிகள் ஊடாக ஆலயத்திற்குள் செல்லும் பாதையை நிரந்தர பாதையாக மாற்றியமைக்கும் பணிகளை ராணுவத்தினர் முன்னெடுத்த நிலையில் அதற்கு காணி உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து ராணுவத்தினர் தமது பணிகளை நிறுத்தியுள்ளனர். உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி பலாலியில் இருந்து மக்கள் வெளியேறியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி ராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்டது. கடந்த 35 வருட காலத்திற்கு மேலாக உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அளவில் குறித்த பகுதியில் உள்ள ஆலயத்திற்கு மாத்திரம் செல்வதற்கென உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் தனியார் காணிகள் மற்றும் வைரவர் ஆலய காணி ஆகியவற்றின் ஊடாக பிரத்யேக பாதை அமைக்கப்பட்டு மக்கள் ஆலயத்திற்கு மாத்திரம் சென்று வழிபட்டு திரும்ப ராணுவத்தினர் அனுமதி வழங்கியிருந்தனர். குறித்த தற்காலிக பாதை ஊடாகவே ஆலயத்திற்கு மக்கள் சென்று வந்த நிலையில் குறித்த பாதையை நிரந்தர பாதையாக்கும் நோக்குடன் ராணுவத்தினர் பாதையில் மேலதிகமாக மண் கொட்டி பாதை அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த காணி உரிமையாளர்கள் அது தொடர்பில் தெல்லிப்பளை பிரதேச செயலகம் வழிவடக்கு பிரதேச சபை ஆகியவற்றுக்கு அறிவித்ததை அடுத்து அவர்களால் ராணுவத்தினரின் பாதை அமைக்கும் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஆலயத்திற்கு செல்லும் நிரந்தர பாதை உயர் பாதுகாப்பு வளையத்தினுள் உள்ள போதிலும் பாதை அண்டிய பகுதிகளில் ராணுவ முகாம்கள் எதுவும் இல்லை எனவும் அப்பாதையை அனுமதித்த பகுதியில் ராணுவத்தினரின் வாகன திருத்தகம் ஒன்றை காணப்படுவதாக பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆலயத்திற்கு செல்லும் பிரத்யேக பாதையை விடுவிப்பதால் எவ்வித பாதுகாப்பு அச்சுறுத்தல்களும் ஏற்படாத நிலையில் அந்த பாதையை விடுவிக்கும் நோக்கமின்றி தனியார் காணிகள் ஊடாக செல்லும் தற்காலிக பாதையை நிரந்தர பாதையாக மாற்ற ராணுவத்தினர் முயற்சிப்பது நிரந்தர பாதையை விடுவிக்கும் நோக்கம் ராணுவத்தினருக்கு இல்லையா என்ற அச்சம் தோன்றியுள்ளதாகவும் அப்போதைய மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அதேவேளை சித்திரை புத்தாண்டு தினத்திற்கு முன்பாக வழிவடக்கு உயர் பாதுகாப்பு வலய பகுதிக்குள் உள்ள ஒரு தொகுதி காணியை விடுவிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில் ஆலயத்திற்கு நிரந்தர பாதை ஊடாக ஆலயத்திற்கு சுதந்திரமாக சென்று பொங்கல் பொங்கி வழிபட ஏதுவாக பாதையை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரியுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று முதல் பெய்து வரும் கடும் மழை காரணமாக தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இலங்கையின் தென்கிழக்கே நிலவிய சுழற்சியானது தாழ்வு பகுதியாக அதே இடத்தில் நீடிப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக மழையினை எதிர்பார்க்க முடியும் என வானிலை அவதான நிலையம் எதிர்வு கூறியுள்ளது. நேற்று மாலை தொடக்கம் பெய்து வரும் கடும் மழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் வெள்ள நிலைமைகள் ஏற்படும் நிலைமை காணப்படுகின்றது. குறிப்பாக தாழ்நிலங்கள் வெள்ள நீரினால் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போது பெரும்போக அறுவடைகள் நடைபெற்று வருவதன் காரணமாக விவசாயிகள் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதையும் காண முடிகின்றது. அறுவடை செயற்பாடுகள் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதுடன் அறுவடை செய்தவர்கள் நெல்லை பாதுகாப்பதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்ய முன்மொழிவின் 2ஆம் வாசிப்பு 152 மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த பிரேரணைக்கு ஆதரவாக 154 வாக்குகளும் எதிராக 2 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பெரும்பான்மை உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. இதேவேளை இதுவரையில் ஓய்வூதியம் பெற்றுக்கொண்ட தொகைகள் மீள அறவீடு செய்யப்படும் என சிலர் வதந்திகளை கிளப்பி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இதுவரையில் செலுத்தப்பட்ட தொகைகள் எதுவும் மீள அறவீடு செய்யப்படாது என அமைச்சர் நாணயக்கார் தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களைப் போலவே தற்பொழுது நாடாளுமன்றத்தில் அங்கம் வைக்கும் உறுப்பினர்களுக்கும் ஓய்வூதியம் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஓய்வு பெற்றுக்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 1,45,00,000 ரூபாய் ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். நாடு எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமைகளுக்கு மத்தியில் இவ்வாறு ஓய்வூதியம் பெற்றுக்கொள்வது நியாயமில்லை என்பதே தமது நிலைப்பாடு என ஹர்சன நாணயக்கார நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார்.
மாகாண சபை முறைமையை விடுதலை புலிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மாகாண சபை தேர்தல் வேண்டும் என ஒப்பாரி வைப்பதனால் பிரபாகரனை ஏற்க மறுக்கின்றார்கள். இது அவர்களது முரண்பாடான செயற்பாடாகவே இருக்கின்றது. உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பிரபாகரனை பின்பற்றுவார்களாயின் மாகாண சபை தேர்தல் வேண்டாம் என்றே கூற வேண்டும். சிங்கள அரசாங்கத்தின் தேர்தல் முறைமையினை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அரசாங்கத்திற்கு சில அழுத்தங்களை வேண்டும் என கொடுத்து தமிழ் மக்களை ஏமாற்ற முயல்கின்றார்கள் என்பதுதான் உண்மையாகும். எனவே தமிழ் மக்களை ஏமாற்ற வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றோம் என ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரசின் ஊடக பேச்சாளர் முபாரக் முப்தி தெரிவித்தார். ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரசின் 12வது பேராளர் மாநாடு இன்று சாய்ந்தமருது கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்ற போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். சொல்ல போனால் இந்த நாட்டிலே மாகாண சபை இயங்கக்கூடாது, மாகாண சபை தேர்தல்கள் இயங்கக்கூடாது என்கிற சதி 2017ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது என்பது உண்மை. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் மக்கள் காங்கிரசும் சுமந்திரன், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுமந்திரன் போன்றவர்கள் ரணில் தலைமையிலே ஒன்று சேர்ந்து அவர்கள் மாகாண சபை தேர்தலை இல்லாமல் ஆக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதன் பிரதிபலனை இன்று இந்த நாடு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. அப்பொழுதே நாங்கள் எல்லோரும் கூறினோம், பலர் கூறினார்கள், இது மாகாண சபை முறையை ஒழிப்பதற்காக வேண்டி கொடுக்கின்ற ஒரு சதித்திட்டம் என்று. இப்பொழுது அந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு இந்த அரசாங்கத்துக்கும் கூட முடியாத அளவுக்கு சட்ட பிரச்சனை இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். ஆகவே இதற்கு முக்கிய காரணமாக நாங்கள் அப்போதும் சொன்னோம், இப்போது சொல்கின்றோம். அன்று மாகாண சபைகள் திருத்த சட்டத்தை இரவோடிரவாக கொண்டு வந்த ரணிலும் சுமந்திரனும் ஹக்கீமும் ரிஷாதும் தான் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். பொறுப்பேற்று அவர்கள் பகிரங்கமாக சமூகத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அண்மையில் நிசாம் காரியப்பர் கூட கூறினார், மாகாண சபை தேர்தலை ஒழித்ததற்கு எங்கள் கட்சி ஒரு காரணம்தான் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். அப்படி பார்க்கின்ற பொழுது இவர்கள் வேண்டுமென்றே இந்த தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு செய்த சூழ்ச்சி என்பது தெரிகின்றது. ஏனென்றால் ரவுஃப் ஹக்கீம் ஒரு லோயர், சட்டத்தரணி, சுமந்திரன் ஒரு சட்டத்தரணி, ஹக்கீமுடைய செயலாளர் ஒரு சட்டத்தரணி. இப்படி இருந்தும் கூட சட்டம் தெரியாத ஒரு மக்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்களா என்ற கேள்வியை நாங்கள் கேட்க கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரை மாகாண சபை தேர்தல்கள் நடந்தாலும் ஒன்றுதான், நடக்காவிட்டாலும் ஒன்றுதான். ஆனால் மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அது சரியான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். மாகாண சபை முறையை விடுதலை புலியினர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத காரணமாகத்தான் அவர்களுக்கும் இந்திய படைகளுக்கும் இடையிலே சண்டை வருவதற்கு பிரதான காரணம். ஆனால் இப்பொழுது விடுதலை புலிகளினால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மாகாண சபை வேண்டும் வேண்டும் என்று ஒப்பாரிப்பதை நாங்கள் காணுகின்றோம். இது அவர்களுடைய முரண்பாடான செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பிரபாகரனை பின்பற்றுவதாக இருந்தால் மாகாண சபை வேண்டாம் என்றால் சொல்ல வேண்டும். ஆனால் அவருக்கு சொல்வதன் மூலம் இவர்கள் பிரபாகரனை மறுக்கின்றார்கள், சிங்கள அரசாங்கத்தையும் ஒருவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். வேண்டுமென்றே சில அழுத்தங்களை அரசாங்கத்துக்கு கொடுப்பதன் மூலம் தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய எப்போதுமான கருத்து. ஆக தமிழ் மக்களை இவர்கள் ஏமாற்ற வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று இன்னொன்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம் காங்கிரஸ் கூட இந்திய இலங்கை தேர்தல் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையும் கூட அவர்களோடு சரணடைந்து மாகாண சபை தேர்தலுக்கு முகம் கொடுத்தார்கள். இன்று எதுவுமே இல்லாத சூழ்நிலையை எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிறார்கள். தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்த சங்கரி முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரபூப் ஹக்கீரிடம் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை முஸ்லிம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் இன்று அவையில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் சட்டம் மூலம் 2ஆம் மதிப்பீடு விவாதத்தில் உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றியவர் திஸ்ஸ விதாரணமின் மரணச் சடங்குக்கு சென்றிருந்த ரபூப் ஹக்கீரிடம் அங்கு வந்திருந்த தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் ஆனந்த சங்கரி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எனக்கு கிடைக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய வாழ்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். ஆனந்த சங்கரியின் மகன் கனடாவில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். ஆனால் அவர் தனது சுய உழைப்பில் யாருக்கும் பாரமில்லாமல் வாழ வேண்டும் என நினைக்கின்றார். தனது முழுநேர நாடாளுமன்ற வாழ்க்கையின் பின்னர் தனக்கு கிடைத்த ஓய்வூதியம் அவருக்கு யாரின் உதவியும் இல்லாமல் வாழ வைத்தது. அதுதான் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. ஓய்வூதியம் நீக்கம் அசாதாரணமானது. சிறு தொகையினர் தான் ஓய்வூதியம் பெறுகின்றனர். ஓய்வூதியம் நீக்கம் செய்வதற்கான முறைமை பிழையானது. கண்மூடித்தனமாக நீக்கெடுத்த தீர்மானம் தவறானது என்று குறிப்பிட்டிருந்தார்.
இலங்கையில் 1983 முதல் 2009 ஆண்டு வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற மோதல்கள் சார் பாலியல் ரீதியான வன்முறைகள் மற்றும் அடக்குமுறைகள் பற்றி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு அண்மையில் வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? நீதிக்கான காத்திருப்புக்கும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற பாராளுமன்ற ஓய்வூதியம் சட்டமூல விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய சட்டமூலம் நிறுத்துதல் சட்டமூலம் தொடர்பான நாளிலே நான் இன்னும் ஒரு சில விடயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். மிக முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த அஜூப்ராஜ் அருள் 2026/2/10 செவ்வாய்க்கிழமை இரவு 1 மணிக்கு அல்லப்பட்டியில் வைத்து போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 17 வயசான இந்த மாணவன் மிகப்பெரிய ஒரு சிறுவன். இவனுடைய மரணம் அவன் வாகனத்திலே சென்ற பொழுது போலீசாருடைய அராஜகத்தினால் அல்லது போலீசாருடைய செயல்பாட்டினால் இந்த மாணவன் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு இதுவரை சரியான நீதி கிடைக்கவில்லை என்பதையும் அந்த குடும்பம் பரிதவித்து நிற்கிற சூழலையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த ஆண்டு 2026 ஜனவரி 13 ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இலங்கையிலே கன்ஃப்ளிக்ட் ரிலேட்டட் செக்ஸுவல் வயலன்ஸ் CRSV மோதல்கள் சார் பாலியல் வன்முறை என்பது இன்னும் நீடித்ததாகவே இருக்கிறது. அதற்கான நீதி வழங்குகின்ற பொறிமுறையோ செயல்பாடுகளையோ இலங்கை அரசு முன்னெடுக்கவில்லை என்பதை அறிக்கையாக அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இது தொடர்பாக இலங்கை அரசினுடைய யாராவது ஒரு அமைச்சர்களாலேயோ அல்லது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளாலேயோ தீர்க்கமான பதில்கள் எதுவும் இலங்கையில் வழங்கப்படவில்லை என்பதும் ஒரு நம்பிக்கை ஈனத்தை தந்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் எல்லாவற்றையுமே இழந்து விட்டோம், நீதி பெறும் நம்பிக்கையினையும் கூட நாங்கள் இழந்து விட்டோம் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 23 பெண்களும் 4 ஆண்களும் இந்த சாட்சியங்களை வழங்கியிருக்கிறார்கள். 1983 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு வரை இந்த நாட்டிலே பாலியல் ரீதியான வன்முறைகள் ஊடாக இவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான தடயங்கள் ஆதாரங்கள் இருப்பதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் தெளிவாக வெளியிட்டிருக்கிறது கடந்த ஜனவரி 13. இது ஒரு மிக கொடூரமானது. உலகத்திலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, பாலியல் ரீதியாக ஒருவரை வஞ்சித்தல், பாலியல் ரீதியாக அவர்களை கொடுமைப்படுத்துதல் என்பது ஒரு போர்க்களத்திலே செய்யப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கிறது. 1983களுக்கு பின்னர் இலங்கையிலே அது கூர்மை பெற்றிருந்தது உள்நாட்டு யுத்தம். தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே நடந்த யுத்தத்திலே அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளால் இவ்வாறு செய்யப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இது மிக மிக மோசமான ஒரு விடயம். குறிப்பாக இந்த பாலியல் வன்முறைகள் என்பது பரவலாகவும் திட்டமிடப்பட்டதும் நிறுவன ரீதியாக ஊக்குவிக்கப்பட்டதாகவும் அதற்கான பொறுப்புக்கூறல் பெரும்பாலும் இல்லாத நிலையினை காண முடிகிறது. எனவே இது எந்த விதத்திலும் விசாரிக்கப்படாமல் பரவலாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் OHCHR மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதேபோல இந்த காலங்களில் மோதலால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது அச்சுறுத்தல் ஏற்படுத்தவும், தண்டனை விதிக்கவும், கட்டுப்பாட்டை நிலைநாட்டவும் பாலியல் வன்முறை பரவலாகவும் திட்டமிட்ட முறையிலும் பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களை, இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் மீது விசாரணை என்ற போர்வையில் மிக கொடூரமாக பாலியல் வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த அரசு அந்த காலகட்டங்களில் இருக்கவில்லை என்றாலும், ஆனால் அந்த 1983 2009 வரை இங்கு நடந்த இந்த மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான இந்த குற்றங்களை விசாரிப்பதற்கு இந்த அரசிடமிருந்து என்ன பதில் இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். குறிப்பாக ஒரு உலக நிறுவனம், மனித உரிமைகளை பேசுகின்ற நிறுவனம் இதனை வெளிப்படுத்தி இருக்கிறது, அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. ஆகவே மனித உரிமைகளை மதிக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய வெளிப்பாடு என்ன? போர் முடிவடைந்த பின்னும் 2009க்கு பிறகும் இந்த அரசாங்கம் பொறுப்பெடுத்த பின்னரும் கூட இவ்வாறான பாலியல் மோதல்கள் சார் பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தண்டனை வழங்கப்படவில்லை. தொடர்ந்தும் இராணுவமயமாக்கல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவசரகால சட்டம் நடைமுறையிலே வைத்திருக்கிறீர்கள் மற்றும் விசேட சட்ட சூழ்நிலைகளை பயன்படுத்துகின்றீர்கள். இவ்வாறான நிலை ஏன் இவற்றை இந்த விசாரணைக்கு கொண்டு போக முடியாது
இது ஒரு சட்ட ஆட்சியின் பலகீனமாக இருக்கக்கூடாது. இந்த நாட்டிலே இருக்கின்ற சட்ட ஆட்சி நீதியை வழங்கக்கூடிய வகையில் பலகீனமாக இருக்கிறது அல்லது ஒரு இனம் சார்ந்துதான் அது செயல்படுகிறது என்பதைத்தான் இது தெளிவாக காட்டுகிறது. குறிப்பாக 20 ஆண்டுகளை கொண்ட ஒரு கால வரையறை, நீடித்த விசாரணை தாமதங்கள், வரையறுக்கப்பட்ட நீதிமன்ற மருத்துவ திறன்கள் ஆகியவை நீதிக்கான அணுகலை மேலும் தடைப்படுத்துகின்றன. 20 ஆண்டுகளுக்கு மேல் நடந்த யுத்தத்தினுடைய பாதிப்புகள், அதனை விட இதனை விசாரிப்பதற்கான தாமதங்கள், வரையறுக்கப்பட்ட நீதிமன்றத்தால் மருத்துவத்துறை தொடர்ந்து ஆய்வு செய்வதற்கான நீதிமன்றத்துக்கும் மருத்துவத்துறைக்கும் இடையில் இருந்த இழுபறிகள், அதைவிட இந்த நீதிக்கான அணுகலை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு ஏற்பட்ட தடைகள். ஆகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வெளியிட்டிருக்கிற இந்த கருத்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக அவர்களுடைய அறிக்கையிலே அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், உயிர் பிழைத்தவர்கள் மீறல்களை புகார் செய்ய முயற்சிக்கும் போது கடுமையான தடைகளை எதிர்கொள்கின்றனர். புகார்கள் பெரும்பாலும் இரகசியத்தன்மையற்ற அல்லது கடினமாக நடத்தப்படும் சூழல்களில் புறப்படுகின்றன. மொழி தடைகள் பதிவுகளின் துல்லியத்தையும் நியாயமான விசாரணை முடிவுகளையும் பாதிக்கின்றன. மேலும் வரையறுக்கப்பட்ட நீதி மருத்துவ வளங்களினால் மருத்துவ ஆதாரங்கள் இல்லாத நிலை அவர்களது வழக்குகளை மேலும் பலவீனப்படுத்துகிறது. இச்சவால்கள் நீதித்துறை நிர்வாகத்தின் உணர்திறன் இன்மையாலும் அத்தோடு துன்புறுத்தல்களை மேற்கொண்ட அதிகாரிகளிடம் இருந்தே பழிவாங்கல் ஏற்படும் எனும் உண்மையான அச்சத்தாலும் மேலும் தீவிரமடைகின்றன. இதன் விளைவாக பல உயிர் பிழைத்தவர்கள் நீதியை தேட மிகவும் பயப்படுகின்றனர் அல்லது ஊக்கமிழக்கின்றனர். இது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அறிக்கையினுடைய ஒரு வடிவம். கௌரவ உறுப்பினர் அவர்களே, இதே போல அவர்கள் இன்னொரு இடத்திலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையம் குறிப்பிடுகின்றது, OHCHR மேற்கொண்ட ஆலோசனைகள் தண்டனையின்மை தவிர்க்க முடியாத ஒன்று எனும் ஆழமான நம்பிக்கை நிலவுவதை வெளிப்படுத்தின. இது பல தசாப்தங்களாக நீடித்த அமைப்பு ரீதியான செயலிழப்பும் நிறுவன மறுப்பு மூலம் உருவானதுமாகும். உயிர் பிழைத்தவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச நீதி முறைகளிலும் ஆழ்ந்த நம்பிக்கையின்மையினை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தினர். பலருக்கு நீதித்துறை என்பது நீதியை வழங்கும் பாதையாக அல்லாது மாறாக குற்றம் புரிந்தவர்களை பாதுகாக்கும் ஒரு இயந்திரமாகவே தோன்றியது. ஆண்டாண்டுகளாக நீடித்து வந்த நிறுத்தப்பட்ட அல்லது தோல்வியடைந்த வழக்குகள் உயிர் பிழைத்தவர்களை உணர்வுபூர்வமாக சோர்வடைய செய்து கோபமடைய செய்துள்ளதுடன் பொறுப்புக்கூறலானது அடைய முடியாத ஒன்று எனும் உணர்வை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. ஆகவே இந்த நாட்டிலே நீதி கிடைக்கவில்லை தங்களுக்கென்ற அந்த உண்மையை மக்கள் உணர்கிறார்கள். ஆகவே இந்த நீதியை தயவு செய்து இந்த நாட்டினுடைய அமைச்சர்கள், பொறுப்பு வாய்ந்தவர்கள் இவ்வாறு கடந்த ஜனவரி 13ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்ட இந்த முறைசார் அந்த மோதல்கள் சார் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அதனூடான அடக்குமுறைகள் தொடர்பிலே ஒரு நீதியை இந்த அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பகிரங்கமாக முன்வைக்கிறேன். பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்களும் இருக்கிறீர்கள். இதற்கான உங்களுடைய விடை என்ன என்பதை தமிழ் மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். அதே போல இன்றைய தினம் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் நிறுத்துதல் என்பது எல்லாரையும் பாதிக்கின்ற ஒரு விடயம் அல்லதான். ஆனால் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று உயிரோடு வாழுகின்ற சிலர் அவர்களுடைய வாழ்க்கை காலத்திலே அந்த ஓய்வூதியத்தை நம்பி வாழ்கின்ற சிலரை நான் பார்த்திருக்கிறேன். வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தால் தெரியும், ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் அவர் என்ன தொழிலில் இருந்து பாராளுமன்றத்துக்கு வந்தாரோ அந்த தொழிலை விட்டு அவர் போகிற பொழுது மீண்டும் அவர் பாராளுமன்றத்தை விட்டு போகிற பொழுது அந்த தொழிலுக்கு போக முடியும். ஆகவே அவர் மீண்டும் அந்த தொழிலே போய் தான் முன்பிருந்த தொழிலுக்கான ஓய்வூதியத்தையும் பெற முடியும். ஆனால் இங்கே பாராளுமன்றத்துக்கு வருகிற ஒருவர் தன்னுடைய தொழில் செய்த கால ஓய்வூதியத்தையும் இழக்கிறார், பாராளுமன்ற ஓய்வூதியத்தையும் இழக்கிறார் என்றால் அவருடைய காலம் பாதிக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் ஒன்றை செய்கிற பொழுது ஒன்றை திடமாக யோசிக்க வேண்டும். ஒருவர் பாராளுமன்றம் வருகிற பொழுது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு வந்தால் திரும்ப அவருடைய பாராளுமன்ற காலம் முடிந்த பிற்பாடு அவர் திரும்பவும் தன்னுடைய தொழிலுக்கு போவதற்கான சட்ட மூலத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கலாம். அல்லது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணங்களை பரிசீலனை செய்திருக்கலாம். பல பேருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தென்பகுதியிலும் சரி அல்லது நான் அறிந்த சில இடங்களிலும் இந்த பென்ஷனை நம்பி வாழுகின்றவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் மனிதாபிமானத்தோடு பார்க்க வேண்டும். இதே இங்கே எனக்கு முன்னர் பேசிய ஒரு கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்னார், இது எங்களுடைய கட்சியின் முடிவென்று. உங்களுடைய கட்சி முடிவுகளா அல்லது ஒரு அரசாங்க முடிவா மக்களுடையதாக இருக்க முடியும்? ஒரு கட்சி எடுக்கிற முடிவுகளை நாங்கள் கட்சி எடுத்த முடிவு என்று பாராளுமன்றத்தில் திணிக்க முயற்சித்தல் அது மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநியாயம்.
அது அந்த உறுப்பினர்களுக்கு செய்கின்ற நியாயம். நீங்கள் சொல்லுவது போல அவர்கள் யாரும் பெரிய அளவிலே சொத்து சேர்த்தோ அல்லது கோலோச்சியோ வாழ்ந்தவர்கள் அல்ல. இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா டிட்வா சூறாவளி காரணமாக மண் சரிவுக்குள்ளான உடபலாத்த பிரதேச பிரிவின் மாவதூர கிராமத்திற்கு இன்று கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடிய ஜோர்ஜிவா அவர்களுக்கு தனது கவலையை தெரிவித்தார். அனர்த்தத்தின் போது அரசாங்கம் மேற்கொண்ட விரைவான நடவடிக்கைகளையும் மக்கள் வெளிப்படுத்திய தைரியம், அர்ப்பணிப்பு மற்றும் ஒற்றுமை உணர்வையும் அவர் மேலும் பாராட்டினார். இப்போது இங்கு வாழும் சிறு குழந்தைகள் நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்காக நாளை பெரும் பங்களிப்பை வழங்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அரசாங்கம் இளைய தலைமுறையினரை வலுப்படுத்த அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்று தாம் நம்புவதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் குழந்தைகளிடம் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா குறிப்பிட்டார். தொழில் அமைச்சரும் பிரதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பினாடு, மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோன், நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரிய பெரும, மத்திய மாகாண பிரதம செயலாளர் GHM பிரேமசிங்க, கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்கு உடவத் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய ராஜ்யத்தின் துணை பிரதமர் டேவிட் லம்மிக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. கடந்த பொருளாதார நெருக்கடி மற்றும் அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளிக்கு பின்னர் நாடு மீண்டெழுந்து வரும் வேளையில் இலங்கை வருகை தந்தமைக்காக துணை பிரதமருக்கு ஜனாதிபதி நன்றிகளை தெரிவித்தார். துணை பிரதமரின் இந்த விஜயம் இலங்கையின் மீள கட்டியெழுப்பும் பணிகள் மீதான சர்வதேச நம்பிக்கை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அத்துடன் டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் மற்றும் முன்னெடுக்கப்பட்டு வரும் மீள கட்டியெழுப்பும் பணிகள் குறித்து துணை பிரதமருக்கு தெளிவுபடுத்திய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதற்கு தேவையான அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்கு சுற்றுலாத்துறை ஏற்றுமதி மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். இதில் அனைத்து நட்பு நாடுகளின் ஆதரவையும் எதிர்பார்ப்பதாகவும் ஐக்கிய ராஜ்யம் இதில் ஒரு தனித்துவமான பங்களிப்பை வகிக்க முடியும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஐக்கிய ராஜ்யம் மற்றும் இலங்கைக்கு இடையே நிலவும் நீண்டகால நட்புறவை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி சுற்றுலாத்துறை மற்றும் ஏற்றுமதி சந்தையில் ஐக்கிய ராஜ்யம் வழங்கி வரும் பாரிய பங்களிப்பை பாராட்டினார். குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டம் மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளின் போது இலங்கையின் ஆடை ஏற்றுமதிக்காக விதிக்கப்பட்டிருந்த தீர்வை வரியினை நீக்கி வழங்கிய விசேட ஆதரவிற்கும் தனது நன்றியை தெரிவித்தார். ஐக்கிய ராஜ்யம் மற்றும் இலங்கை இடையிலான பிணைப்பு மிகவும் விசேடமானது என குறிப்பிட்ட துணை பிரதமர் டேவிட் லம்மி இலங்கைக்கு மிக நெருக்கமான நாடாக செயற்படுவதை எப்போதும் உயர்வாக கருதுவதாக தெரிவித்தார். அத்துடன் இலங்கை தற்போது முன்னெடுத்து வரும் பொருளாதார மற்றும் சமூக மாற்றங்களுக்காக தனது நாடு தொடர்ச்சியான ஆதரவை வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். இலங்கையை மீள கட்டியெழுப்பும் பணிகள், மனித உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் நல்லிணக்கத்திற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் சாதகமான வேலை திட்டத்திற்கு ஐக்கிய ராஜ்யத்தின் முழுமையான ஆதரவு கிடைக்கும் என்றும் துணை பிரதமர் உறுதியளித்தார். போருக்கு பின்னர் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதில் தற்போதைய அரசாங்கம் பின்பற்றும் வேலை திட்டங்கள் மற்றும் மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள விரிவான அபிவிருத்தி பணிகள் குறித்தும் பாராட்டு தெரிவித்த அவர் அவற்றுக்கு ஆதரவு வழங்குவதாக குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக், துணை பிரதமரின் சர்வதேச பிரிவின் தலைவர் டேவிட் மேயர் உள்ளிட்ட பிரித்தானிய தூது குழுவினர், இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் வெளிவிகாரம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமிகி ஆகியோரும் கலந்து கொண்டனர். இன்று இரவு முதல் தொடர்ந்து நடவடிக்கைகளில் இருந்து விலக தொடர்ந்து ஓட்டுநர்கள் முடிவு செய்துள்ளனர். தொடர்ந்து சாரதி சேவைக்கு புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்ட சாரதிகளுக்கான கூட்டம் ஒன்றில் ராணுவ அதிகாரிகள் குழு ஒன்றுக்கு தொடர்ந்து சாரதி பயிற்சி அளிக்க எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தே அவர்கள் இவ்வாறு சேவையில் இருந்து விலக தீர்மானித்துள்ளனர். இது தொடர்பாக போக்குவரத்து அமைச்சில் இடம்பெற்ற நீண்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்துள்ளன. இதனையடுத்து இன்று மாலை கூடிய லோகோமோட்டிவ் பொறியியலாளர்கள் சங்கத்தின் நிறைவேற்று குழு இன்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து சேவைகளில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதாக சங்கம் அறிவித்துள்ளது. நாட்டில் முன்னெடுக்கப்படும் சட்டங்கள் தொடர்பில் ராஜபக்சர்கள் கேள்வி எழுப்பாமல் முதலில் பசில் ராஜபக்சவை நீதிமன்றத்தில் முன்னிலையாக நடவடிக்கைகள் எடுங்கள் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எரங்க குணசேகர சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், எமது அரசாங்கம் சரியான நடைமுறையில் நீதியை நிலைநாட்டுகிறது, அதனை எதிரணியினர் விமர்சிக்கின்றனர். குறிப்பாக அறகலிய போராட்டம் தொடர்பில் விசேடமாக குறிப்பிட்டாக வேண்டும். குறித்த போராட்டம் இடம்பெற்று தற்போது 4 ஆண்டுகள் ஆகின்றன. அறகலிவில் எமது அரசாங்கம்
அரசாங்க தரப்பினர் இருந்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துகின்றனர். உண்மையில் அது மக்களுடைய போராட்டம். 14 ஆண்டுகளாக எந்த நாட்டை வங்குரோத் அடைய செய்த கூட்டத்தை மக்கள் விரட்டி அடிக்க முன்வந்தனர். நாங்கள் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோமே தவிர வன்முறையை தூண்டவில்லை. இது தொடர்பில் நாடு பூராகவும் 3000க்கும் அதிகமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இது கொடிய ஆட்சியாளருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ராஜபக்சக்களே தனது தரப்பினரை ஒன்றிணைத்து குறித்த ஆர்ப்பாட்டத்தில் குழப்பத்தை விளைவிக்க முயற்சித்தனர். இவ்வாறு பிரச்சனைகளை தூண்டியவர்களே கூறுகின்றனர், எமது தரப்பு ஆட்சிக்கு வந்தால் நீதியான விசாரணை முன்னெடுப்போம் என்று. ராஜபக்சருக்கு நீதியை நிலைநாட்ட முடியும் என்றால் முதலில் அவர்களது சித்தப்பாவை அழைத்து வந்து நீதியை நிலைநாட்டுங்கள். இவ்வாறே தேவையற்ற விடயங்களை எதிர்த்தரப்பினர் வெளிப்படுத்துகின்றனர் என்றார்.